பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு சொன்ன, அதாவது தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபத்தில் திருச்சபை எப்படிலாம் இருக்கணும், திருச்சபைக்குள் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கணுங்கிறத குறித்து அவர் 10 காரியங்களை சொன்னார். 10 நல்ல காரியங்களை சொன்னார். அதை நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். முதலாவது அவர் சொன்னார், நல்ல மனசாட்சி உள்ளவனாய் இருந்தார். ரெண்டாவது சொன்னார், நீ நல்ல போராட்டம் பண்ணு அப்படின்னாரு. பெண்களுக்கு சொன்னார், நீங்கள் நல்ல கிரியைகளை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். நான்காவது பார்த்தோம், நல்ல வேலை, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் அப்படின்னாரு. கண்காணிப்பது நல்ல வேலை என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மறுபடியுமாக இன்னொரு காரியத்தை பார்ப்போம். ஒரு நல்ல காரியத்தை சொல்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னது போல ஊழியர்களுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் கண்காணிகளுக்கும் பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் விதவைகளுக்கும் இளம் வயது விதவைகளுக்கும் என்று சொல்லி பவுல் எல்லாருக்கும் யார் யார் எப்படி இருக்கணும் என்பதை இந்த நிருபத்தின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுவார். அது நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. இப்போ பாருங்க, அடுத்து பெண்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான காரியம். அது பெண்களுக்கு உரியது மாத்திரம் அல்ல, ஆண்களுக்கும் அது அவசியம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் 11வது வசனம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல் ஒழுக்கம் உள்ளவர்களும். அடுத்த ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம், நல்ல ஒழுக்கம் அவசியம். நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அதுவும் குறிப்பாக தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு, உடன் ஊழியக்காரங்களுக்கு, நீங்கள் ரெவரண்டாக இருக்கலாம், நீங்கள் பாஸ்டராக இருக்கலாம், நீங்கள் பிஷப்பாக இருக்கலாம், நீங்கள் சபையில் உடன் ஊழியம் செய்யலாம், நீங்கள் சபையில் விசுவாசியாக இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்து இயேசுவை அறிந்து ஆராதிக்கலாம். நல்லா கவனிங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியம் நமக்கு. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நல் ஒழுக்கம் உள்ளவர்களும். அப்போ 5வது காரியம் என்ன தெரியுமா? நல்ல ஒழுக்கம். நல்ல மனசாட்சி வேணும், நல்ல போராட்டம் பண்ணணும், நல்ல கிரியைகளை செய்யணும், நல்ல வேலையை பார்க்கணும். அதே போல் நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்மக்கிட்ட நல்ல ஒழுக்கம் இருக்கணும். ஐயா, ஒழுக்கம் என்பது தேவன் நமக்கு நியமித்திருக்கிற விதித்திருக்கிற ஒரு விதிமுறை. தேவ ஜனங்கள் ஒழுக்கம் தவறக்கூடாது. இன்றைக்கு இந்த உலகத்தில் தனி மனித ஒழுக்கம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நல் ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். இன்னைக்கு பெண்கள் மானத்தை காக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரீ. ஒரு ஆண் ஒழுக்கமுள்ளவனா இருக்கணும், ஒரு பெண் ஒழுக்கமுள்ளவங்களா இருக்கணும். நீ ஒழுக்கம் தவறினால் அது தேவனுடைய பார்வையில் பிரியமா இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பத்சேபாள் ஒழுக்கம் தவறினாள், தாவீது ஒழுக்கம் தவறினான். நாம் ஒழுக்கம் தவறக்கூடாது. ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல் ஒழுக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் மறுபடியும் சொல்றேன், இன்றைக்கு இந்த உலகத்தில் தனி மனித ஒழுக்கம் இல்லைங்க. நீங்கள் ஒழுக்கம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா, ஏன்னா பவுல் 100 வார்த்தை சொல்றாரு, ஞாபகம் இருக்கா? சிந்திக்கிறது கூட அவர் சொல்றாரு. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதை சிந்திங்க அப்படிங்கிறாரு. ஐயா, ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்திக்கணும். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை வாழணும். அதனால தான் பவுல் எழுதுறாரு, ஸ்திரீகளும் நல் ஒழுக்கம் உள்ளவர்களும். அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த ஒழுக்கம் தவறாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது, நான் உன்னை எபேசுவில் உன்னை இருக்க சொன்னேன்லப்பா, எபேசுவில் உன்னை விட்டுட்டு வந்தேன்ல, நீ எபேசில் இருந்து இல்லையா? அந்த எபேசுவில் இருக்கிற சபை எப்படி இருக்கணும், சபை விசுவாசி எப்படி இருக்கணும், உடன் ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும், கண்காணி எப்படி இருக்கணும், உதவிக்காரன் எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், விதவைகள் எப்படி இருக்கணும், எல்லாவற்றுக்கும் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு
ஒவ்வொரு மனுஷனும், அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் நான் நல் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி நினச்சி அவங்க வாழ ஆரம்பித்தாங்கன்னா இந்த உலகத்தில் குற்றமே நடக்காதுங்க. இந்த உலகத்தில் குற்றமே நடக்காதுங்க. தெய்வ பிள்ளைகளை ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. ஒவ்வொருத்தரும் நான் தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கணுங்க, நான் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கணும். எவ்வளவோ சட்டங்கள் வரட்டும், எவ்வளவோ இருக்கட்டுங்க, நமக்குள்ள அந்த சிந்தனை வேணுங்க. நான் தனிப்பட்ட முறையில் ஒழுக்கமாக வாழணுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒழுக்கமாக வாழ முடியும். நான் இன்னொன்று சொல்லட்டுமா? நீங்கள் ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கு பைபிள் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குது. வாசிக்கிறேன் பாருங்க. அதே 1 தீமோத்தேயுல தான் பவுல் எழுதுறாரு. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம், நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? எல்லா மனுஷருக்காகவும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நம்ம செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா அழகா போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும். அப்ப நம்ம நல் ஒழுக்கத்தோடு வாழ்றதுக்கு நமக்கு ஜெபம் அவசியம். தேவனுக்கும் நமக்கும் நல்ல உறவு அவசியம். தேவனுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருந்துச்சுன்னா நாம் நல்லொழுக்கத்தோடு வாழுவோம். அப்போ நல்ல ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா ஆண்டவரை தேடுங்க. காலையில் எழுந்து கர்த்தரை தேடுங்க. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. உங்களுக்கு நல் ஒழுக்கமாக வாழ முடியலன்னா அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரை என்னுடைய ஒழுக்கம், எனக்கு ஒழுக்கம் தவறுற மாதிரி தெரியுது, என் ஒழுக்கத்தை கெடுக்கிற மாதிரி சில சூழ்நிலை எனக்கு வருது, நான் நல் ஒழுக்கம் உள்ளவனா வாழணும், எனக்கு கிருபைதாருன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க நல் ஒழுக்கம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு பலன் தருவார். அப்ப 5வது காரியம் என்ன தெரியுமா? நல் ஒழுக்கம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நல் ஒழுக்கம் உள்ளவர்களா நீங்க வாழ்ந்தீங்கன்னா அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை நான் சாயந்தரம் சொல்றேன். நீங்க நல் ஒழுக்கம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. அது என்னங்கிறத சாயந்தரம் சொல்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.